வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஐடி த ஃபேக் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சாய்னா பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல தியான் ஸ்ரீனிவாசன், திவ்யா பிள்ளை மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தன்னோட ஒய்ஃபோட ஃபேக் போட்டோவுக்கான சோர்ஸை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தியான் ஸ்ரீனிவாசனை காட்டுறாங்க. இவர் ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியோட ஒரு இன்சார்ஜா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட மனைவி தான் திவ்யா பிள்ளை. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு வழியா அவங்களும் கன்சீவ் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்பதான் ஒரு திடுக்கிடும் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது தன்னோட ஒய்ஃபோட ஃபேக் போட்டோ, அதாவது நியூட் போட்டோ ஒரு மாதிரி சோசியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது தியான் ஸ்ரீனிவாசனுக்கு தெரிய வருது. ஸோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட இதை சொல்லாம மறைக்கிறாரு. ஆல்சோ அந்த போட்டோக்கான சோர்ஸை தேடி இவர் ஒரு தேடல் படலத்தில் ஈடுபடுறாரு. அந்த தேடல் படலம் எப்படி போகுது, அண்ட் தன்னோட ஒய்ஃப் கிட்ட இதை கடைசி வரைக்கும் மறைச்சாரா, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. சோசியல் மீடியால வரக்கூடிய அந்த ஃபேக் போட்டோஸ்க்கான சோர்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதே கடல்ல இறங்கி முத்தெடுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அதை தான் இந்த படத்தோட ஒரு தீமா வச்சிருக்காங்க அப்படின்னும் போது, சரி அதை எவ்வளவு எஃபெக்டிவா இதுல காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எமோஷனல் பார்ட் அப்படின்றதுமே இதுல இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நார்மலாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க ஒய்ஃபுக்கு தான் தெரிய வந்துருச்சு, அதுக்கப்புறமாட்டி இந்த கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இவர் அந்த சோர்ஸை கண்டுபிடிக்கிறத இன்னும் தீவிரமா பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. பெரிய லெவல்ல எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிரீச்சியான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல தொடங்கின ஒரு சைபர் த்ரில்லர், பட் முடியும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டினரியா முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரில் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.